முன்பாக என்ன இருக்கிறது என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உங்களுக்குள்ளே கடந்து வரும். முன்னாடி இருக்கிற பள்ளத்தை நீங்கள் இனி கண்டு கொள்வீர்கள். முன்பாக உங்களிடத்தில் நல்லவர்களைப் போல பேசி பின்னாடி உங்களுக்கு விரோதமாய் வஞ்சகம் செய்கிறவர்களை நீங்க வெளிச்சமா கர்த்தர் உங்களுக்கு மாறுறதுனால அந்த வெளிச்சம் அதை காமிச்சு கொடுத்துரும். இனி நீங்கள் அதை காண்பீர்கள். கர்த்தர் அந்த வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். இந்த இயர் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உங்களுக்கு தரும்படியாக, புதையல்களை நீங்கள் கண்டுபிடிக்கும்படியாக கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். மறைவிடத்தில் இருக்கிற சில சம்பாத்தியங்களை நீங்கள் போய் அடைவதற்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தரப்போறார். இது முழுக்க முழுக்க இந்த வாரம் தீர்க்க தரிசனமான வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். மறை பொருளை கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை இதோ அனுப்புகிறார். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கிற நிறைய காரியத்தை நீங்கள் இந்த வருஷம் வெளிச்சமாய் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் நல்ல கைகளை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அறியாததை கூட அறிய வைப்பதற்கு கர்த்தர் வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த பிரகாசம், இந்த வெளிச்சம் அப்படின்றது நமக்கு